உங்களை வர சொன்னீங்களா? எங்களை இவங்களாம் வர சொல்ல இல்ல இல்ல நாங்க எதேச்சியா வந்தாங்க. எங்களோட கோரிக்கை சொல்லுமா, உங்களோட கோரிக்கை நான் கேட்குமா? அதுதான் பேசுறேன். சரி, தலைமை என்ன சொல்றதோ அதுக்கு தலைமைக்கு நாங்கள் வேலை செய்ய தயாராகணும். வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க. ஆனா தலைமை வேலை செய்ய ஆற்றல் உள்ளவங்க யாரு, வேலை செய்யாத ஆற்றல் உள்ளவங்க யாருன்னு அவங்களுக்கு தகுந்த செய்ய சொல்லுங்க. அவங்க நினைக்கிற தராசுல தங்கமும் தகரமும் உணரணும். இது எங்களோட கோரிக்கை. ஏன்னா நாங்கள் உழைச்சிருக்கோம், உழைச்சதுக்கான எவிடன்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம். நீங்க நேற்று வந்தாங்க முன்னாடி வந்தோம்னா சார் கூப்பிட்டு பேசுறாரு, நல்லா ஆட்சி பண்ணாரு, மாவட்ட தலைவரை நாங்கள் மதிக்கிறோம், இல்லைன்னு சொல்றேன். ஆனாலும் கட்டாய தலைவர் சொல்றாரு, என் ஊரை தாண்டி 15 கிலோமீட்டர் கூகூர் இருக்குது, ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. இந்த நகர தலைவருக்கு ஏன் சொல்றது? உங்களுக்கு நான் முன்னாள் சாயந்தரம் உங்க நம்பர் வந்து கூப்பிடுறேன். ஒரே செகண்ட் இல்ல 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 ஒரே செகண்ட் நான் வந்து இதை நம்ம 2 பேரும் நீங்க ஆபீஸ்ல பேசுவோம். நம்ம இல்ல 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 ஏன்னா இது விளக்கன்றது நம்ம 2 பேரும் தனியா பாத்துக்கிறது இது ஒரு விஷயம் இல்லை. இப்ப கூட்டம் நடக்கிறது நம்ம வாட்ஸ்அப்ல நம்மளோட குரூப்லயும் போட்டிருக்கோம். நீங்க இப்ப வந்து இந்த கூட்டத்துக்கு நம்மளால நகரத்துல வந்து எவ்வளவு பேர் வர முடியாது பண்ண பொறுப்பாளர் முன்னாடி வந்திருக்காங்க. அதை மட்டும் பேசுவோம். நம்ம கூட இருக்கிறத வந்து நம்ம கட்சிக்கு இருக்கிறத நம்ம உட்காந்து தனியா பேசுவோம். ஓகே இல்ல இல்ல இதான் ஆலோசனை. இப்ப வந்து ஒரே சார் ஆனந்த் நம்ம பேசுறேன். சரி, இப்ப கூட்டத்துக்கெல்லாம் வரையும் மட்டும் சொல்லுங்க. அவ்வளவுதான். இப்ப அண்ணன் உட்கார்ந்து வந்தாங்க, அதை நம்ம பேசி போட்டது தெரியும். ரைட், சரி சரி போய் சொல்லுங்க. கவலை சொல்லுங்க. கூட்டத்துக்கு நம்மளோட ஒரே ஒரே செகண்ட் இல்ல நம்ம சொல்லி ஒரே நிமிஷம். இப்ப ட்ரைனிங்ல எஸ்எஸ்ஐல போயிட்டு தலைவர் ராகுல் காந்தி கூப்பிட்டு எங்களுக்கு அறிவுரை சொல்லி எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் ஆரம்பிச்செல்லாம் சேர்ந்து பண்ணுன்னு சொன்ன உடனே வந்த உடனே கூட்டம் பண்ணுன்னு சொன்ன நேற்று வந்த உடனே எல்லா மேக்சிமம் எல்லாத்தையும் பேசி வச்சிருக்கோம். நேரம் புரியுதா? புரியுதா? இப்ப அந்த 4 மாசம் கூட்டம் வந்து இனிமேல் என்ன புரியுதா? இந்த கூட்டம் ஒரு நிமிஷம் என்ன கேளு, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நீங்க இல்ல
மாவட்ட பொருளாதார மாவட்ட பொருளாதார அதிகாரி யாருக்கு கொடுத்தது? ராகுல் காந்திக்காக நான் போராடுவோம். ராகுல் காந்திக்காக உண்மையா உழைக்குவோம். ராகுல் காந்தி வழி நடப்போம். கட்சிக்காக எங்க உயிரை கொடுத்து வேலை செய்வோம். ஆனா தன்மானத்தை ஒருபாடு விட மாட்டோம். ராகுல் காந்தியை எடுத்தால் நாங்கள் எடுப்போம். ராகுல் காந்தியை தவறு செஞ்சாலும் எடுப்போம். மாநில தலைவர் மத்திய தலைவர் நாங்கள் எடுப்போம். உழைச்சவங்க நாங்க, கட்சிக்காக உழைச்சவங்க, சொந்த பணத்தை செலவு பண்ணவங்க, கூட்டமா சொல்றோம். நாங்க உழைச்சவங்க, எங்க வாகனமும் உழைச்சிருக்கு. தமிழ்நாடு வாகனம் சுத்திருக்க ஒரு சட்ட கப்ளர் நோட்டீஸ் போட்டா ஒரு வருஷத்துக்கு 35,000, ஒரு எலெக்ஷனுக்கு நகரத்துல 25,000. எங்க நியாயமானது? தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டிய தொகுதியை தோற்கடிச்சிருக்காரு. நம் தலைவர் ராஜீவ் காந்தி நாமம் வாழ்க வாழ்கவே. நம் தலைவர் ராஜீவ் காந்தி நாமம் வாழ்க வாழ்கவே. சோனியா காந்தி வாழ்க வாழ்க வாழ்கவே. நம் தலைவர் காங்கிரஸ் கட்சி தொண்டனின் உரிமை மீட்பு போராட்டம். உரிமை மீட்பு போராட்டம். விடமாட்டோம். காங்கிரஸ் கட்சி அழிப்பவர்களை விடமாட்டோம். நடவடிக்கை எடு. வடக்கு மாவட்ட தலைவர் மீது நடவடிக்கை எடு. வடக்கு மாவட்ட தலைவர் சரவணன் மீது நடவடிக்கை எடு. நீக்கிடு. சட்டமன்ற தேர்தலில் மோசடியும் செய்த மாவட்ட தலைவரை நீக்கிடு. கட்சியை விட்டு நீக்கிடு. தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம். இன்றைய தினம் திருச்சி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் தொட்டியம் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டம் வந்து சனிக்கிழமைக்கு மாநில தலைவர் வந்து இங்கே திருச்சிக்கு வருகை தர்றாரு. அதுக்கான பொதுக்கூட்டத்துக்கான ஆலோசனை கூட்டமாக அந்த கூட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. எந்த நிர்வாகிகளுக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கான இதுவும் எங்களுக்கு தகவல் சொல்லலை. அதனால் இப்போது கடந்த வாரம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சென்னை வந்தபோது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் வந்து கோஷ்டி இருக்கக்கூடாது, எந்தெந்த மாவட்டத்திலாம் கோஷ்டி இருக்கோ, எந்தெந்த மாவட்ட தலைவர்லாம் நிர்வாகிகளை மதிக்கலையோ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு உத்தரவை போட்டுட்டு போனார். அதன் பிறகு வந்து வட்டார தலைவர், நகர தலைவர் அனைவரையும் ஃபோன் பண்ணி மாவட்ட தலைவர் இந்த நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது இன்னைக்கு எல்லாரும் வாங்கன்னு சொன்னார். 4 மாத காலமாக ஏன் எங்கள்கிட்ட பேசலை அப்படின்றத நாங்கள் வந்து கோரிக்கையாக நாங்கள் கேட்டோம். அதுக்கு வந்து சரியான முறையில் பேசுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்காதனால நாங்கள் அந்த கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு நாங்கள் இப்போ வெளியில் வந்திருக்கோம். இதை வந்து வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரை வந்து மாற்றணும்னு சொல்லி நாங்கள் மாநில தலைவர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம். கடந்த முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருச்சி வடக்கு மாவட்டத்தில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி தான் நாங்கள் வாங்கினோம். அந்த ஒரு சட்டமன்ற தொகுதி வந்து
காங்கிரசினுடைய கோட்டையா இருக்கக்கூடிய துறையூர் தொகுதியை வந்து தலைமை ஒதுக்கியது. உண்மையிலேயே அங்க வந்து வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த வெற்றி பெற வேண்டிய தொகுதியை வந்து தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக திமுகவோடு சேர்ந்து சில கைக்கூலியாக மாவட்டத்தில் வந்து வேலை பார்த்தாரு. எந்த ஒரு நிர்வாகிகளையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டமே போடல. இது வந்து தோல்விக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காரணமா அமைஞ்சது. அதனால நாங்க இதெல்லாம் கண்டிச்சு இவர் மேல வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளரை 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வேட்பாளரையும் வட்டார தலைவர் நகர தலைவர் இல்லாம தன்னிச்சையா இவரே போய் சென்று பார்த்து அவங்கள்ட்ட வந்து பணத்தை வாங்கிக்கிறதா இருக்கட்டும், நிகழ்ச்சிக்கான டூர் நோட்டீஸா இருக்கட்டும், எல்லாமே அவரே பெற்றுக்கொண்டாரு. பணத்தையும் அவரே வாங்கிட்டாரு. அவரே அமைச்சர் வரும்பொழுது தேர்தல் பரப்புரையிலையும் அவரே கலந்துக்கிட்டாரு. இது வந்து நாங்க அப்பயே கண்டிச்சு நாங்க வந்து மணச்சநல்லூர்ல வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து ஏற்படுத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டம் வந்து தலைமை வந்து எங்களுக்கு நம்ம துறையூர் தொகுதியில் நிக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா அது வந்து நம்ம வேட்பாளருடைய வெற்றிக்கு பாதிக்கும்னு சொன்னதுனால மாநில தலைவருக்கு அன்றைய இருந்த மாநில தலைவருக்கு வந்து நாங்கள் தகவல் சொன்னோம். அன்றிருந்த வேட்பாளருக்கு தெரியும். வேட்பாளரோட தோல்விக்கு காரணம் இவருதாங்கிறது அனைவருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இப்ப ராகுல் காந்தி அவர்கள் கண்டித்தவுடன் எங்களை எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு பேசுறதுக்கு போன் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் போன் பண்ணி வாங்க நிர்வாகிகள் வாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம், மாநில தலைவர் வராரு சொல்றாரு. என்னை ஏஐசிசி நியமனம் பண்ணியிருக்கு, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு. சரிங்களா? அதனால நாங்க எங்கள்கிட்ட தேர்தல் நேரத்தில் நாங்கள் பேசுறதுக்கு தொடர்பு கொண்டோம். யாரையுமே தொடர்பு கொள்ளவே முடியல. அவர்கிட்ட நேரடியாக கேள்வி கேட்டோம். நேரடியாக எங்களுக்கு கேட்ட கேள்விக்கான பதில் ஒண்ணுமே கிடையாது. கிட்டத்தட்ட பல லட்சம் இந்த தேர்தலில் வந்து அவர் கையாடல் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. அதுக்கான இதை வந்து நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கிட்ட சப்மிட் பண்றதுக்கு நாங்கள் எல்லாரும் வட்டார தலைவர் நகர தலைவர்லாம் தயாரா இருக்கோம். அதுக்கான ரெக்கார்டு இருக்கு. வேட்பாளர் சைட்ல இருந்து எந்தெந்த தொகுதியில எவ்வளவு எத்தனை லட்சம் பணம் கொடுத்தாங்கிறது எங்களுக்கு தெரியும்.